இலங்கையில் இவ்வாரம். வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி அனுரவின் ஆட்சியில் அபகரிக்கப்படும் தமிழர்களின் காணிகள். அரச புலனாய்வுத் துறையின் முன்னாள் தலைவர் கைது, நோர்வே நாடாளுமன்றிலும் பேசுபொருளானது. டிட்வா பேரழிவால் பாதிக்கப்பட்ட மலையக தமிழர்களின் அவல நிலை, 3 மாதங்களாக முகாமில் மக்கள். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் தொடர்பில் இலங்கை அரச புலனாய்வு துறையின் முன்னாள் தலைவர் கைது செய்யப்பட்டமை குறித்து நோர்வே நாடாளுமன்றில் விவாதிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் அண்மையில் இடம்பெற்ற தேர்தல்களை தொடர்ந்து ஏற்பட்டுள்ள அரசியல் மாற்றங்கள் மற்றும் முன்னேற்றங்கள் குறித்து நோர்வே நாடாளுமன்றில் இடம்பெற்ற விவாதத்தில் இந்த விடயம் பேசுபொருளாகியுள்ளது. இலங்கையில் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் குறித்து தமிழ் பேசும் மக்கள் மீது சந்தேகம் வெளியிடப்பட்ட நிலையில் அரச புலனாய்வு துறையின் முன்னாள் தலைவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக விவாதத்தை ஆரம்பித்து உரையாற்றிய தொழிலாளர் கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் கம்சி குணரத்னம் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி, காணாமல் ஆக்கப்பட்டோர் விவகாரம், தமிழ் பேசும் மக்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் உள்ளிட்ட பல விடயங்கள் குறித்து கம்சி குணரத்னம் உரையாற்றினார். கம்சி குணரத்னத்தின் உரையை அடுத்து கேள்விகளுக்கு பதிலளிக்கும் வகையில் உரையாற்றிய நோர்வே வெளிவிவகார அமைச்சர் எஸ்பென் பாத் ஐட், இலங்கை அரசாங்கம் சில முன்னேற்றகரமான விடயங்களை செயற்படுத்துவதாக குறிப்பிட்டார். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் தொடர்பில் அரச புலனாய்வு துறையின் முன்னாள் பிரதானி ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலே கைது செய்யப்பட்ட விடயத்தை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இது நீதித்துறையின் சுயாதீன தன்மைக்கு ஒரு எடுத்துக்காட்டு எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் புதிய அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் எனவும், எனினும் வாக்குறுதிகளை நிறைவேற்ற தொடர்ந்து அழுத்தம் கொடுக்க வேண்டும் எனவும் நோர்வே வெளிவிவகார அமைச்சர் எஸ்பென் பாத் ஐட் தனது உரையில் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழர் தாயகத்தில் கடும் எதிர்ப்பு வெளியிடப்பட்டு வரும் இலங்கை அரசாங்கத்தின் உத்தேச கிவுல் ஓயா நீர்ப்பாசன திட்டத்தினால் யுத்தத்தில் பெரும் அழிவை சந்தித்த வன்னி மண்ணின் 2 தமிழ் கிராமங்கள் முற்றாக நீரில் மூழ்கும் என தமிழ் மக்களின் பிரதிநிதி ஒருவர் எச்சரித்துள்ளார். வவுனியா மாவட்டத்தின் காஞ்சிரமோட்டை மற்றும் வெடிவைத்தக்கல் ஆகிய கிராமங்கள் கிவுல் ஓயா திட்டத்தின் ஊடாக அமைக்கப்படவுள்ள அணைக்கட்டில் மூழ்கும் என இலங்கை தமிழரசு கட்சியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் பத்மநாதன் சத்தியலிங்கம் தெரிவிக்கின்றார். எவ்வாறாயினும் அழிவடையவுள்ள 2 தமிழ் கிராமங்கள் மற்றும் இழக்கப்படவுள்ள தமிழ் மக்களின் விவசாய நிலங்கள் தொடர்பில் இந்த திட்டத்தின் சுற்றுச்சூழல் மதிப்பீட்டு அறிக்கையிலோ அல்லது சாத்தியக்கூறு அறிக்கையிலோ எதுவும் குறிப்பிடப்படவில்லை என அவர் குற்றஞ்சாட்டுகின்றார். யாழ்ப்பாண ஊடக அமையத்தின் ஒழுங்கமைப்பில் கிவுல் ஓயா அபாயத்தின் குறியீடா என்ற தலைப்பிலான கலந்துரையாடலில் பங்கேற்று கருத்து வெளியிடுகையில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இந்த கிவுலோயா EIA ரிப்போர்ட்டை வாசிச்சிங்கன்றாலும் சரி, அவைகளோட ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட்டை வாசிச்சிங்கன்றாலும் சரி, எல்லா இடத்துலையும் ஜானவேலியிலிருந்து உள்ளக வீதியிலிருந்து விவசாய நடவடிக்கைகளாக இருந்தாலும் சரி, அல்லது அவையோட வாழ்வாதாரத்துக்காக ஆடு மாடு கொடுக்கறது, இந்த சகல விஷயங்களும் டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்குது. இந்த ப்ராஜெக்ட் ப்ரொபோசலில் இந்த பயனாளிகள் சம்பந்தமானது மாத்திரம்தான் டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு. இந்த அணைக்கட்டை கட்டுவதனூடாக நீரேந்து பிரதேசமாக வார நேரடியாக நீர் கொள்ளளவு வார இடம் 1600 ஹெக்டேர் அல்ல 4000 ஏக்கர் காணி, அதை சுற்றி 100 மீட்டர் பஃபர் ஜோன், மற்ற ஏனைய வேலைகள் எல்லாம் செய்யறதுக்காக வார காணிக்குள்ளுக்கு அந்த காணிக்கு எங்கட வயல் நிலங்கள் 910 ஏக்கர் இப்ப செய்யப்பட்டு கொண்டிருக்கிற வயல் நிலங்கள் உள்ளே போகுது. 2 கிராமம் இந்த தண்ணிக்கு போகுது. காஞ்சூரமோட்ட கிராமமும் வடிவத்தகல் கிராமத்தின் ஒரு பகுதியும் இந்த தண்ணிக்குள்ளே போகுது. அதை விட 8 சிறு குளங்கள் அதுக்குள்ளுக்கு போகுது. போனால் இப்போ மொத்தமாக எங்களோட 910 ஏக்கர் வயல் நிலம், மேட்டுக்காணி, 2 கிராமம் போகுது. இந்த ரிப்போர்ட்டில் இதில் காணியை பறி கொடுக்குறாக்கள் அந்த 910 ஏக்கர் இப்போ வயல் செய்கிற காணிகளை பற்றி எந்த கதையும் இல்லை. அவைகளுக்கு என்ன நஷ்டஈடா அவைகளை பற்றி ஒரு கதையும் இல்லை. இந்த ஞான மனித மோதலை கட்டுப்படுத்துறதுக்கு வவுனியா வடக்கில் என்ன செய்ய போகிறோம்ன்றது ஒரு கதையும் இல்லை. நீரில் போடுற இந்த எங்கட கிராமங்கள் சம்பந்தமாக ஒரு கதையும் இல்லை. இந்த காடுகள் அழிக்கப்படுற சம்பந்தமான ஒரு கதையும் இல்லை. ஒட்டுமொத்தமாக பண்டுக்கு கீழே தான் கதைக்கணும், பண்டுக்கு மேலே வவுனியா வடக்கு சம்பந்தமாக எந்த கதையும் இல்லை. இந்த திட்டம் செயற்படுத்தப்படும் பட்சத்தில் வெண்ணிக்கே உரிய மரங்கள்,
விலங்குகள் மற்றும் பறவை இனங்கள் அழிவடையும் எனவும் அவர் எச்சரித்துள்ளார். வன்னி ஃபாரஸ்டிൻ്റെ மிகவும் முக்கியமான ஒரு ஃபாரஸ்ட் பகுதி தண்ணிக்குள்ளுக்கு அமிழ்றதால இலங்கையில வேறொரு இடத்திலையும் காணப்படாத இந்த வன்னி வனத்துக்கு அடையாளமாக இருக்கிற மரங்கள், விலங்குகள், பறவை இனங்கள் முற்றாக அழிகிற ஒரு நிலைமை ஒன்று ஏற்படும். போரினால் பாதிக்கப்பட்ட வன்னியில் தமிழ் மக்களின் பாரம்பரிய நிலங்களை அரசு நிறுவனங்கள் வலுக்கட்டாயமாக கையகப்படுத்துவதற்கான முயற்சிகள் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி ஆட்சியின் கீழும் தொடர்வதாக தமிழ் பிரதிநிதி ஒருவர் வெளிப்படுத்தியுள்ளார். போரினால் பாதிக்கப்பட்ட கொக்கு தொடுவாயில் புதிய உப்பளத்தை அமைப்பதற்காக எந்த அனுமதியும் இல்லாமல் தமிழ் மக்களின் பாரம்பரிய விவசாய நிலங்களை சுத்தம் செய்யும் பணியை மகாவலி அபிவிருத்தி அதிகார சபை ஏற்கனவே ஆரம்பித்துள்ளதாக வன்னி மாவட்ட இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவிக்கின்றார். முல்லைத்தீவு மாவட்ட செயலாளர் அருளானந்தம் உமாமகேஸ்வரனை சந்தித்து இந்த விடயத்தை அறிவித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இந்த கொக்கு தொழுவாய் மத்திய பகுதியில் உப்பளம் ஆரம்பிக்கிற ஒரு வேலை கிடந்து அதை கூட்டத்தில் மாவட்ட கூட்டத்தில் போடைக்க நாங்கள் அந்த காணிகளுக்கு உரிய சொந்தக்காரர்கள் எல்லாம் தமிழாக்களின் இருக்கைகளில் இந்த நடவடிக்கைக்கு அனுமதி கொடுக்க இயலாது என்று சொல்லி தீர்மானம் எடுத்தது மாவட்ட கூட்டத்தில். ஆனால் தீர்மானம் எடுத்த பிறகு இப்போ அதுக்கான ஆயத்த பணி ஒன்று நடக்கிறதாக அதை தங்களோட மகாவலி அதிகார சபைக்கு உட்பட்ட என்று சொல்லி அதிலையும் ஒரு கவனம் எடுக்கப்படுறதாக நான் இப்போ மாவட்ட செயலாளர்கிட்ட அந்த முறைப்பாடை செய்தேன். கொக்கு தொடுவாய் விவசாயிகளின் விவசாய நடவடிக்கைகளுக்கு தீங்கு விளைவிக்கும் புதிய யானை வேலி அமைக்கும் திட்டம் குறித்து உள்ளூர் விவசாயிகள் தம்மிடம் முறைப்பாடு செய்துள்ள விடயத்தையும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் மாவட்ட செயலாளரின் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளார். ஏற்கனவே காணிகள் எல்லாம் பிடிச்சி வச்சிருக்கிறது எங்கட காணியை தான். அதுக்குள்ள தற்போது எங்கட விவசாயிகள் விவசாயம் செய்கிற காணிகளுக்குள்ளேயே கொண்டு வந்து நடுவால் காணிகளில் யானவேலி போடுறேன்டா அது என்ன டேட்டு போகும் சமக்கார அமைப்புகளுக்கும் தெரியாது, இங்கே மாவட்ட செயலாளருக்கும் தெரியாமல் இந்த வேலிகள் நடக்குது. வடக்கில் 36 வருடங்களாக இராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள சுமார் 2 நூற்றாண்டு வரலாற்றை கொண்ட ஒரு கோயிலை முழுமையாக விடுவிக்குமாறு உள்ளூர் யாழ்ப்பாண தமிழ் சைவர்கள் மீண்டும் ஒருமுறை பொறுப்பான அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். உயர் பாதுகாப்பு வலயத்தில் அமைந்துள்ள யாழ்ப்பாணம் வெலிகாமம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் கோயிலுக்கு செல்லும் பாரம்பரிய பாதையை தமது கட்டுப்பாட்டில் வைத்துள்ள இலங்கை இராணுவம் தமிழர்களின் தனியார் காணியை தொடர்ந்து தமது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் நோக்கிலேயே மாற்றுப்பாதையை விரிவுபடுத்தும் பணியை ஆரம்பித்துள்ளதாக உள்ளூர்வாசிகள் நம்புகின்றனர். தனியார் காணி ஊடாக ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் கோயிலுக்கு செல்ல இராணுவத்தால் அமைக்கப்பட்ட வீதியை அகலப்படுத்தும் முயற்சி உள்ளூர்வாசிகளின் எதிர்ப்பினை அடுத்து இராணுவத்தால் கைவிடப்பட்டுள்ளது. ராஜேஸ்வரி அம்மன் கோயிலும் அதன் சுற்றுப்புற பகுதியும் ஜூன் 15, 1990 அன்று உயர் பாதுகாப்பு வலயமாக அறிவிக்கப்பட்டது. மே 2002 முதல் விசேட அனுமதியின் பின்னர் ஒரு சிலருக்கு மாத்திரம் கோயிலுக்கு செல்ல அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. போர் தீவிரமடைந்தமையால் ஜூன் 2006 அந்த அனுமதியும் நிறுத்தப்பட்டது. 2015 ஆண்டு முதல் இராணுவ அனுமதி பெற்றவர்கள் மாத்திரமே கோயிலுக்குள் நுழைய அனுமதிக்கப்பட்டதாக ராஜேஸ்வரி அம்மன் ஆலய நிர்வாக குழு கூறுகிறது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சி காலத்தில் 2023 வடக்கில் 234 ஏக்கர் காணி விடுவிக்கப்பட்டதையொட்டி சைவர்கள் மீண்டும் ஆலயத்தில் வழிபட அனுமதிக்கப்பட்டனர். எனினும் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை என்ற நேர கட்டுப்பாடு விதிக்கப்பட்டது. கோயிலுக்கு செல்லும் பாரம்பரிய பாதையை ஆக்கிரமித்துள்ள இராணுவத்தால் ஆக்கிரமிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்ட விவசாய நிலங்கள் உட்பட தமிழ் மக்களின் தனியார் காணிகளில் ஆலயத்திற்கு செல்வதற்கான தற்காலிக பாதை அமைக்கப்பட்டதாக பிரதேசத்தின் குடிமக்கள் சமூக அமைப்பு பிரதிநிதிகள் வலியுறுத்துகின்றனர். கோயிலுக்கு செல்லும் பாரம்பரிய பாதையையும் அதனை சுற்றியுள்ள பல ஏக்கர் நிலத்தையும் இராணுவம் இன்னும் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளதாகவும் தமிழ் மக்களின் தனியார் நிலங்கள் வழியாக கோயிலுக்கு செல்லும் தற்காலிக பாதையை நிரந்தர பாதையாக மாற்றும் நோக்கத்தோடு பணிகளை ஆரம்பித்த இராணுவம் உள்ளூர்வாசிகளின் எதிர்ப்பை அடுத்து கைவிட்டுள்ளது.
கோயிலுக்கு செல்லும் பாரம்பரிய பாதைக்கு அருகில் தற்போது இராணுவ முகாம் இல்லாவிட்டாலும் இராணுவ வாகன பழுது பார்க்கும் நிலையம் ஒன்று இன்னும் அந்த இடத்தில் காணப்படுகிறது. வாகன பழுது பார்க்கும் நிலையத்தை உடனடியாக அகற்றவும், ராஜேஸ்வரி அம்மன் கோயிலுக்கு செல்லும் பழைய வீதியை பக்தர்களுக்காக திறக்கவும், கோயிலுக்கு செல்வதற்கு விதிக்கப்பட்டுள்ள தடைகளை நீக்குமாறும் பிரதேசத்தின் தமிழ் சைவர்கள் அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். இராணுவத்தால் அமைக்கப்பட்ட வீதியால் சில தனியார் காணிகள் பிரிக்கப்பட்டுள்ளதாக பொது பிரதிநிதிகள் கூறுகின்றனர். மேலும் தற்காலிக வீதியை நிரந்தரமாக மாற்றினால் மக்கள் தமது காணி மீதான உரிமையை இழக்க நேரிடும் என அவர்கள் அஞ்சுகின்றனர். டிட்வா புயல் காரணமாக பெரும் அழிவினை சந்தித்த மாவட்டங்களில் ஒன்றான நுவரெலியாவில் பாதிக்கப்பட்ட நிலையில் தற்காலிக கூடாரங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள பெருந்தோட்ட தமிழ் மக்கள் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளனர். கடும் மழை, வெள்ளம் மற்றும் மண் சரிவினால் பாதிக்கப்பட்ட நுவரெலியா, ரேந்தபொல, ஹக்கல தோட்டங்களைச் சேர்ந்த 23 குடும்பங்கள் தற்காலிக கூடாரங்களில் எவ்வித அடிப்படை வசதிகளுமின்றி வசித்து வருகின்றனர். ஆனால் நாங்கள் வெள்ளத்திலே போயிருந்தாலும் ஒன்றும் இல்லை. இப்படி நாங்கள் சீரழிகிறோம் பிள்ளையில வச்சுக்கிட்டு. இப்படி நாங்கள் இந்த நிலைமையில் இருக்கோம். உங்களுக்கு பார்த்து கொஞ்சம் என்ன சரி எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களை அதைத்தான் நாங்கள் கேட்குறோம். ரவைக்கு லைட்டு போட்டால் சூரிய கோஸ் கொடுத்துருக்காங்க. 6 மணிக்கு போட்டால் 7 மணிக்கு அது சார்ஜ் இறங்குது. சாப்பிட்றது கூட எங்களுக்கு நிம்மதி இல்லை. எனக்கு சொல்ல போனால் லாம்பு வைக்க இயலாதுங்களே, இல்லை மிளகு திருப்பி வைக்க இயலாது. அந்த பல்பை வச்சுக்கிட்டு தான் நாங்கள் சாப்பிடணும். 6 மணிக்கெல்லாம் ஆக்கி சாப்பிட முடியணும் வெளிச்சத்தில், இல்லைன்னா இருட்டலுக்கு தான் இருக்கிறோம். நாங்கள் இப்படியெல்லாம் ஒரு கஷ்டப்படுறோம். நாங்கள் 23 குடும்பம். மின்சார வசதியின்மையால் இரவு நேரங்களில் சிறுவர்கள், வயதானவர்களை மலசல கூடத்திற்கு அழைத்துச் செல்வதற்கு கூட சிரமமாக இருப்பதாக தெரிவிக்கும் அந்த மக்கள் குடிநீரை பெற்றுக்கொள்வதிலும் பாரிய சிரமங்களை எதிர்நோக்குவதாக குறிப்பிடுகின்றனர். தான் எரியும், வெயிலுக்கு போட்டு தான் இது பண்ணிக்கிறோம். எங்களுக்கு பிள்ளைகளுக்கு யூனிஃபார்ம் வாங்கி பண்ண கூட ஒரு கரண்ட் வசதி இல்லை. எங்கன்னா வீடு கட்டுறாங்க, எப்போ கட்டித்தராங்கன்னு கூட எங்களுக்கு ஒரு முடிவும் இல்லை. நைட்டுக்கெல்லாம் எங்களுக்கு சரியான கரைச்சலாக இருக்குது. வாஷ்ரூம் போயிடாது. இந்த 23 குடும்பத்துக்கு ஒரு 5 வாஷ்ரூம் தான் இருக்குது. தண்ணி குடித்தண்ணி இல்லை. அதனால கொஞ்சம் லயத்தில் இருந்தால் நாங்கள் தண்ணி கொஞ்சம் தூரத்தில் இருந்தால் கொண்டு வந்து குடிக்கிறோம். நீங்கள் பார்த்து உதவி செய்யுங்க. மழை காலத்தில் கூடாரத்திற்குள் நீர் கசிவதால் தாம் பாதிக்கப்படுவது மாத்திரமன்றி கூடாரமும் சேதமடைவதாக அந்த மக்கள் கவலை வெளியிடுகின்றனர். இங்கே 2 மாதம் ஆகுது. மழை நேரத்துக்கு ரொம்பவே கஷ்டம் தான். இங்கே தண்ணி உள்ளுக்கு இந்த இதெல்லாம் இதாகி தான் இருக்குது. புஸ் மாதிரி தண்ணி உள்ளுக்கு வருது. அதனால ரொம்பவே கஷ்டம் தான். பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு ரொம்பவே கஷ்டம் தான் நாங்கள் பட்டுக்கிட்டு இருக்கோம். இலங்கையின் மிக பயங்கரமான சட்டமாக கருதப்படும் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குமாறும் இந்த சட்டத்திற்கு மாற்றீடாக அரசாங்கம் முன்வைத்துள்ள பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்ட வரைவை மீளப் பெறுமாறும் வலியுறுத்தியும் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் திரட்டப்பட்ட ஆயிரக்கணக்கான கையொப்பங்கள் நீதி அமைச்சிடம் சமர்ப்பிக்கப்படவுள்ளன. நல்லூர் சிவகுரு ஆதீனத்தில் வேலன் சுவாமியிடம் கையொப்பங்கள் அடங்கிய ஆவணங்கள் உத்தியோகபூர்வமாக ஒப்படைக்கப்பட்டுள்ளன. அவை நீதி அமைச்சுக்கு அனுப்பி வைக்கப்படவுள்ளன. பிப்ரவரி 14 முதல் 25 வரையான காலப்பகுதியில் தமிழர் தாயகத்தின் பொது அமைப்புகள், மனித உரிமை செயற்பாட்டாளர்கள், குடிமக்கள் அமைப்புகள், பல்கலைக்கழக மாணவர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் இணைந்து கையொப்பங்களை சேகரிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். வடக்கு கிழக்கின் 8 மாவட்டங்களிலும் முன்னெடுக்கப்பட்ட இந்த கையொப்பம் இடும் போராட்டத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் கையொப்பமிட்டு தமது ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளனர். இதேவேளை பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும் எனவும் பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்ட வரைவை அரசாங்கம் மீளப் பெற வேண்டும் எனவும் வலியுறுத்தி வடக்கு மாகாணத்தின் சில உள்ளூராட்சி மன்றங்களில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம், வெலிகாமம் தெற்கு பிரதேச சபை இவ்வாறான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியுள்ளது. சபையின் உறுப்பினர் குணராஜா டெனிஸ் கமல்ராஜால் இந்த பிரேரணை சபையில் முன்வைக்கப்பட்டது. ஆளும் அரசாங்க கட்சியான தேசிய மக்கள் சக்தி தவிர்ந்த சபையில் இருந்த ஏனைய அனைத்து உறுப்பினர்களின் ஆதரவோடு பிரேரணை நிறைவேற்றப்பட்டது. சாவகச்சேரி நகர சபையிலும் இவ்வாறான ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதன்போது சபையின் உபதவிசாளர் ஞாவண்ணா கிஷோர் பிரேரணையை முன்வைத்தார். தேசிய மக்கள் சக்தியின் 3 உறுப்பினர்கள் தவிர்ந்த ஏனைய உறுப்பினர்களின் ஆதரவோடு பிரேரணை நிறைவேற்றப்பட்டது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேச சபையிலும் இவ்வாறான ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது.
சபை உறுப்பினர்களான சிவபாதம் குகணேசன் மற்றும் குமாரவேலு அகிலன் ஆகியோரால் குறித்த பிரேரணை முன்வைக்கப்பட்டது. குறித்த தீர்மானத்திற்கு தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் நடுநிலை வகிக்க ஏனைய உறுப்பினர்களின் ஆதரவோடு பிரேரணை நிறைவேற்றப்பட்டது. மேலும் பருத்தித்துறை பிரதேச சபையிலும் குறித்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சபை அமர்வில் பங்கேற்றவர்களில் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் 4 பேர் வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளவில்லை. ஏனைய உறுப்பினர்களின் ஆதரவோடு பிரேரணை நிறைவேற்றப்பட்டது. வெலிகாமம் வடக்கு பிரதேச சபையிலும் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும் எனவும் பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்ட வரைவை அரசாங்கம் மீளப் பெற வேண்டும் எனவும் வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சபை தவிசாளர் சோமசுந்தரத்தினால் பிரேரணை முன்வைக்கப்பட்டது. குறித்த தீர்மானத்திற்கு தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் எதிர்ப்பை வெளியிட்டதோடு வாக்கெடுப்பிலும் பங்கேற்கவில்லை. ஏனைய உறுப்பினர்களின் ஆதரவோடு பிரேரணை நிறைவேற்றப்பட்டது. இதேவேளை பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்ட வரைவை இலங்கை அரசு முழுமையாக மாற்றியமைக்க வேண்டும் என மனித உரிமைகளுக்கான ஐக்கிய நாடுகளின் உயர்ஸ்தானிகர் ஆலயம் வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து சிவில் சமூகம் மற்றும் பிற பங்குதாரர்களோடு ஆலோசனை செயல்பாட்டில் ஈடுபட வேண்டும் எனவும் உயர்ஸ்தானிகர் ஆலயம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் எனவும் அதுவரையில் அதன் பயன்பாட்டை நிறுத்த வேண்டும் எனவும் மனித உரிமைகளுக்கான ஐக்கிய நாடுகளின் உயர்ஸ்தானிகர் ஆலயம் இலங்கை அரசாங்கத்தை கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் வீடு அமைந்திருந்த இடத்தில் அனைத்து மக்களும் பயன்பெறும் வகையில் நினைவாலயம் ஒன்றை அமைப்பதற்கான அனுமதியையும் காணிக்கான உரிமையையும் அவரது குடும்பத்தினர் தனக்கு வழங்கியுள்ளதாக வெல்வெட்டித்துறை நகர சபையின் முன்னாள் நகரபிதாவும் பிரஜைகள் குழுவின் முன்னாள் செயலாளருமான நடராஜா அனந்தராஜ் தெரிவிக்கின்றார். குறித்த இல்லத்தை புனரமைப்பது குறித்தும் அந்த காணியின் உரிமம் குறித்தும் பல்வேறு கருத்துகள் வெளியாகி வருகின்ற நிலையில் அனந்தராஜ் இந்த விடயத்தை வெளிப்படுத்தியுள்ளார். யாழ்ப்பாணம் வடமராட்சி ஊடக இல்லத்தில் ஊடக சந்திப்பு ஒன்றை நடத்தி அவர் இந்த விடயங்களை தெரிவித்துள்ளார். தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய குடும்பத்தினருக்கு நன்றாக என்ன தெரியும். கடந்த வருடம் அவர்கள் என்னோடு தொடர்பு கொண்டார்கள். தன்னுடைய காணி ஒரே பற்றைகளும் புல் பூண்டுமாக இருந்து குப்பைகள் பொலித்தீன் குப்பைகள் எல்லாம் போடப்பட்டிருக்கிற நிலையில் தான் யோசித்தது இதுக்குள்ள ஒரு பயனுள்ள ஒரு கட்டிடம் உண்டு அமைக்க வேணும். ஏதோ ஒரு வகையில் எங்களுடைய மக்களுக்கு பிரயோசனமாக இருந்து எங்களோட குடும்பத்தின் மேலே என்னோட தம்பியின் நினைவாக இந்த மண்டபம் இருக்க வேணும் என்ற வகையில் எனக்கு இந்த பவர் ஆஃப் அட்டோர்னியை தந்த இந்த பவர் ஆஃப் அட்டோர்னி இந்தியாவிலேருந்து தயாரித்து இங்கே உள்ள சட்டத்தரணி காண்டிபரருடைய மகன் தான் இங்கே இருந்து சர்டிஃபை பண்ணி இப்போ பதிவு செய்யப்பட்டிருக்கு. அட்டோர்னி தத்துவத்தின் ஊடாக முழுமையான உரிமை வழங்கப்பட்டிருக்கு. எனக்கு காணிய விற்கிறத தவிர வேறு எதையும் செய்யலாம். எவ்வாறாயினும் இந்த விடயம் தொடர்பில் தேவையற்ற பொய்யான பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படுவதாகவும் கடந்த 15 வருடங்களாக பிரபாகரன் வாழ்ந்த வீடு குறித்து எவரும் கண்டுகொள்ளவில்லை எனவும் நடராஜா அனந்தராஜ் சுட்டிக்காட்டுகின்றார். இதுக்கு எதிராக சில பிரச்சாரம் செய்யற விஷமத்தனமான பிரச்சாரம் 15 வருஷமாக இந்த காணி இவராலும் கவனிக்கப்படாமல் இருந்தது. பிரபாகரன் அவர்களுடைய வீடை கட்ட வேணுமுண்டோ அல்லது மண்ணை காப்பாற்றுறதுக்கு மண்ணை காட்சிப்படுத்த உண்டோ இப்போ எல்லாம் கோரிக்கை இப்போ தான் வருது. இவ்வளவு வரையில் யாருமே சிந்திக்க இல்லை. அதில் குப்பை குளங்களை போடும் பொழுது காட்சிப்படுத்தப்படும் பொழுது அவை இவ்வளவு மனவேதனை அடைஞ்சார்கள்ன்றது இவைக்கு தெரியாது. வந்த வகையில் நாங்கள் இதை செய்கிறதன் ஊடாக இப்போ இதில் யாராவது நாங்கள் இதை கட்டி முடித்த உடனே தனியாக எங்கள்கிட்ட தேவை வேண்டியில்லை. ஊர் மக்கள் எல்லாம் வெளியில் உள்ள எவருமே புலம்பெயர்ந்த ஆக்கள் எவருமே இந்த கட்டிடத்தை பயன்படுத்தக்கூடிய அளவில் இது ஒரு திட்டமிட்டு நாங்கள் செய்ய இருக்கிறோம். குறித்த காணியில் எதிர்காலத்தில் அமையவுள்ள நினைவாலயத்தின் அமைப்பு மற்றும் உள்ளடக்கம் தொடர்பிலும் பிரஜைகள் குழுவின் முன்னாள் செயலாளர் நடராஜா அனந்தராஜ் இந்த ஊடக சந்திப்பில் தெளிவுபடுத்தினார். நாங்கள் ஒரு சின்ன காணி, அது 1.5 பரப்பு காணி, 3 மாடி கட்டிடத்தோட தரையோட 3 மாடி கட்டிடம் அமையக்கூடிய மாதிரி ஒரு பிளான் போட்டு நாங்கள் போடப்படுகின்ற இந்த பிளான், இந்த கட்டிடம் எதிர்காலத்தில் ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கட்டிடமாக இருக்க வேண்டும். இங்கே எந்த கட்டிடமும் இல்லை. பிரபாகரன் வாழ்ந்த வீடுன்றதுக்கு எந்த அடையாளமுமே இல்லை. அதை புனரமைப்பதுன்றது ஒரு வேடிக்கையான விடயம் உண்டு. அதை திரும்ப கட்ட வேண்டும், அதை நான் நினைவு சின்னம் வைக்கணும்ன்றது நினைவு சின்னமாக சொல்கிறதுக்கு எந்த விதமான ஆதாரமே இல்லை. நாங்கள் அதன்படி நாங்கள் தரையில் ஒரு ஆடிட்டோரியம், ஒரு நல்ல கலை நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு ஆடிட்டோரியம் உண்டு. அதுக்குள்ளே நாங்கள் கட்டியிருக்கிறோம். அதுக்கு மேலே 1வது மாடியில்
ஒரு லைப்ரரி உண்டு, ஸ்டடி ஹால் உண்டு. பிள்ளைகளோ இல்லை யூனிவர்சிட்டி பிள்ளைகளோ வந்து படிக்கக்கூடிய இல்லை ஊர் மக்களோ படிக்கக்கூடிய ஒரு ஸ்டடி ஹால் ஒன்று தயாரிக்கிறோம். 2ஆம் 3ஆம் மாடிகளில் எங்களுடைய வரலாற்று ஆவணங்களை காட்சிப்படுத்துறது. அல்லது இந்த மண் எடுக்க வர்றார்கள், மண் பார்க்க வர்றார்கள், அல்லது வெளிநாட்டில் இந்த சிங்கள மக்களோ தமிழ் மக்களோ யாரும் வந்தால் அது பார்க்கறது கூட அந்த ஒழுங்கையை நாங்கள் செய்கிறாங்க. 1வது மாடியில் அந்த மண்ணை காட்சிப்படுத்த அல்லது மண் சம்பந்தமான ஒரு இதை நாங்கள் வைக்கிறதாகவே நீங்கள் சொல்கிற எந்த பிரச்சாரம் இதில் ஈடுபடாதுன்னா இந்த ஒரு சொல்லியிருந்த லைப்ரரி இங்கே வெள்ளத்துறைக்கு 100 லைப்ரரி இருக்குது, லைப்ரரி கட்ட விடுவாங்க. உண்மையை சொல்ல போனால் வெள்ளத்துறைக்கு லைப்ரரியே இல்லை. புத்தகங்களை அடுக்கி வைக்கிற ஒரு மண்டபம் இருக்கக்கூடிய லைப்ரரி என்று இல்லை. இந்த லைப்ரரி என்ற நோக்கம் மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள் உள்ளடக்கியதான் நாங்கள் இந்த கட்டிடத்தை கட்டுறோம். மீண்டும் மற்றொரு இலங்கையில் இவ்வாரம் செய்தி தொகுப்பின் ஊடாக சந்திப்போம். நன்றி.